வணக்கம். கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். சுஜிதாவிற்கு பண தேவை ஏற்பட்டவுடன் மீண்டும் விக்ரமின் ஞாபகம் வந்தது. தீ காயத்தினால் ஏற்பட்ட தழும்பை மறைக்க பிளாஸ்டிக் சர்ஜரி செய்ய வேண்டும், அதற்கு பல லட்சங்கள் செலவாகும் என்று மருத்துவர் சொல்ல, அவள் பண தேவைக்கு வேறு யாரும் உதவி செய்ய முன்வராத சூழ்நிலையில் விக்ரமிற்கு ஃபோன் செய்து தன்னுடைய சூழ்நிலையை சொல்லி எப்படியாவது பணம் வாங்கிவிட வேண்டும் என்று முடிவு செய்த சுஜிதா விக்ரமிற்கு ஃபோன் செய்தாள். குழந்தையை கொஞ்சிக் கொண்டு குழந்தையுடன் விளையாடி கொண்டிருந்த விக்ரம் தன்னுடைய மொபைல் அடிக்கவும் ஃபோனை எடுத்து பார்த்தான். அழைப்பு ஏதோ ஒரு அன்னோன் நம்பரிலிருந்து வந்திருந்தது. அவன் பொதுவாக தெரியாத நம்பரிலிருந்து வரும் அழைப்புகளை ஏற்பதில்லை. ஃபோனை பார்த்துவிட்டு திரும்பவும் குழந்தையுடன் விளையாடுவதில் மும்பரமாக இருந்தான் விக்ரம். என்ன இவன் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறான், ஒருவேளை என் கூட பேசக்கூடாதுன்னு முடிவு செஞ்சிருப்பானோ என்று யோசித்த சுஜிதாவிற்கு அப்போதுதான் அவள் தன்னுடைய ஃபோன் நம்பரை மாற்றியது ஞாபகத்திற்கு வந்தது. ஹோட்டலில் தீ விபத்து ஏற்பட்ட போது அவளுடைய உடைமைகள், கொண்டு வந்த பொருட்கள், ஃபோன் என்று எல்லாமே நாசமாக்கிவிட்டது. இப்போது அவள் வைத்திருப்பது புது சிம் போட்ட புதிய ஃபோன். என்னோட இந்த புது நம்பர் விக்ரமுக்கு தெரியாதே. புது நம்பரா இருக்கிறதால விக்ரம் ஃபோனை எடுக்கல. சரி, இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்று சுஜிதா மீண்டும் 2-3 முறை அழைக்க, அப்போது குழந்தையை குளிக்க வைக்க வேண்டும் என்று பாட்டியிடம் குழந்தையை எடுத்து செல்ல உள்ளே நுழைந்த மது, மாமா உங்க ஃபோன் ரொம்ப நேரமா அடிச்சுக்கிட்டே இருக்கு, இந்தாங்க என்று அவள் ஃபோனை எடுத்து அவன் கையில் கொடுக்க, அது கிரெடிட் கார்டு இல்லை, சேல் சம்பந்தமா ஏதாவது தேவையில்லாத ஃபோனா இருக்கும், ஃபோனை இங்க கொடு என்று வாங்கியவன், ஏதோ அன்னோன் நம்பர்ல இருந்து திரும்ப திரும்ப அழைப்பு வந்திருக்கு, இவங்களுக்கு வேற வேலையே இல்லை என்று அந்த நம்பரை பிளாக் செய்தான். பல முறை அவனுக்கு ஃபோன் செய்து முயற்சித்த சுஜிதா, என்ன ஃபோனே போக மாட்டேங்குது, அன்னோன் நம்பர்னு நினைச்சு நம்பரை பிளாக் பண்ணிட்டானோ, இப்போ என்ன செய்யறது, வேற வழியே இல்லை. விக்ரம நேரா போய் பார்த்து அவன்கிட்ட கண்ணீர் விட்டு அழுது சிம்பத்தி கிரியேட் பண்ணி நம்ம வேலையை நடத்தி முடிக்கணும். அதுக்கப்புறம் நாம் பொசிஷனில் ஒரு நல்ல நிலைமைக்கு பீக்குக்கு வர வரைக்கும் அவன் கூட தான் இருந்தாகணும். லைஃபும் கரியரும் சரியாக செட் ஆனதுக்கு பிறகு தான் அவனை விட்டுட்டு வெளியே வரணும். இதுக்கு முன்னாடி பைத்தியம் மாதிரி அவசரப்பட்டதால தான் பணத்துக்கு இப்படி அலைய வேண்டி இருக்கு. இனிமேலும் அந்த தப்பை பண்ணக்கூடாது என்று யோசித்து முடிவெடுத்துவிட்டு சென்னைக்கு கிளம்புவதற்கு அடுத்த 2 நாட்களில் ஃப்ளைட் டிக்கெட்டை புக் செய்து அன்று பரணி அலுவலகத்தில் இருந்தான். அவன் ஏதோ வேலையில் முனைப்புடன் இருக்க, எக்ஸ்கியூஸ் மீ சார், மே ஐ கமின் என்று அறையின் கதவு தட்டப்பட்டது. எஸ் கமின் என்றான் பரணி. அவன் அறைக்குள் வந்த அலுவலக ரிசப்ஷனிஸ்ட், சார் உங்களை பார்க்கறதுக்காக உங்க அப்பா வந்திருக்காரு என்று சொல்ல, என்ன அப்பா வந்திருக்காரா என்றவன், என்ன திடீர்னு ஆபீஸ் பக்கம் வந்திருக்காரு என்று யோசித்தபடியே எழுந்து தன் அறையின் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தான். அலுவலக வரவேற்பறையில் போடப்பட்டிருந்த சேரில் பரணியின் அப்பா உட்கார்ந்திருந்தார். அவர் அருகில் சென்ற பரணி, என்னப்பா திடீர்னு ஆபீஸ்க்கு வந்திருக்கீங்க, சொல்லியிருந்தா நானே வீட்டுக்கு வந்திருப்பேனே என்று சொல்ல, ஒன்றும் இல்லை பரணி, நானும் ஆபீஸ் பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, அதான் உன்னையும் பார்த்துட்டு அப்படியே ஆஃபீஸையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்று அவன் சொல்ல, சரிப்பா உள்ள வாங்க என்று அவனுடைய கேபினுக்கு அழைத்து சென்ற பரணி அவரை அமர வைத்து விட்டு, அப்பா என்ன சாப்பிட்றீங்க, காஃபியா டீயா என்று அவன் கேட்க, எனக்கு எதுவும் வேண்டாப்பா, இப்பதான் நம்ம லாயரை பார்த்துட்டு வந்தேன், அங்கேயே நான் காஃபி குடிச்சிட்டேன். நான் வந்த விஷயம் என்னன்னா, கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய ஹோட்டல் விற்பனைக்கு வந்திருக்கு. அது நம்ம பூர்வீக நிலத்துல கட்டின ஹோட்டல். அந்த நிலத்தை பல வருஷங்களுக்கு முன்னாடி எங்க தாத்தா ஒருத்தருக்கு குறைஞ்ச விலைக்கு வித்துட்டாரு. இப்போ அந்த நிலம் 4-5 பேருக்கு கைமாறி கடைசியா வாங்கினவர் அதுல ஹோட்டல் கட்டி இருக்காரு. இப்போ அத கட்டினவரோட பெரியப்பா பசங்க, சித்தப்பா பசங்கன்னு 2 பேரும் அந்த ஹோட்டலுக்கு உரிமை கொண்டாடுறாங்களாம். இப்போ அந்த ஹோட்டல்ல எல்லாருமே சேர்ந்து வித்துடலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால நீ கோயம்புத்தூர் போய் ஹோட்டலை பார்த்துட்டு அங்க இருக்கிற நிலவரத்தையும் பார்த்துட்டு அது நமக்கு ஒத்து வர மாதிரி இருந்தா அந்த ஹோட்டலுக்கு விலை பேசி முடிச்சுட்டு வரணும்பா. போன உடனே ஒரு 2 நாள் வேலைன்னா நானே போயிடுவேன்.
இது கொஞ்சம் பிரச்சனையில் இருக்கிறதால அங்கே போய் ஒரு வாரமோ 10 நாளோ தங்கி இருந்து வேலையை முடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால நீ போனாதான் சரியா வரும் பரணி என்று அப்பா கூற தன் ஒற்றை விரலை தாடையின் மேல் வைத்து யோசித்தான் பரணி. எதுக்குப்பா, அந்த ஹோட்டல் தான் வாங்கணுமா? இங்கேயே ஏதாவது ப்ராப்பர்ட்டி வந்தா வாங்கி போடலாமே என்று அவன் சொல்ல, இல்லப்பா, அது எங்க தாத்தா நிலம். சின்ன வயசுல நானு, உங்க தாத்தா, பாட்டி எல்லாரும் அங்க இருந்திருக்கோம். அதை எங்க தாத்தா விற்கும்போது எங்க தாத்தாவும் அப்பாவும் கண்ணீர் விட்டாங்க. இப்ப நடந்த மாதிரி இருக்கு. அப்போ எனக்கு 10 வயசு. அதான் விஷயத்த லாயர் சொன்னதும் எனக்கும் அதை வாங்கணும்னு ஒரு ஆசை. ஹோட்டல் என்னவோ நல்லா தான் நடந்துட்டு இருக்கு. ஹோட்டல்ல பிரச்சனைங்கிறதால விற்கிறாங்க. நம்ம அதை வாங்கினா பூர்வீக நிலம் நமக்கு கிடைச்ச மாதிரியும் ஆச்சு, நமக்கு நல்ல பிசினஸும் ஆச்சு. நீ போய் பார்த்துட்டு வா பரணி, இது சரியா வரும்னு எனக்கு தோணுது என்று அவர் சொல்ல, சரிப்பா, விக்ரமும் வெள்ளிக்கிழமை தான் வருவான். அதனால நான் இங்க இருக்கிற முக்கியமான வேலைகளை எல்லாம் முடிச்சிட்டு நாளைக்கு காலையில கிளம்புறேன் என்றான் பரணி. அப்போ நான் கோயம்புத்தூர்ல அவங்களுக்கு தகவல் கொடுக்க சொல்லி லாயர் கிட்ட சொல்லிடுறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பி சென்றார் பரணியின் தந்தை. விக்ரமிற்கு போன் செய்த பரணி விஷயத்தை கூறினான். அப்போ நாளைக்கு காலையில கிளம்பி சாயங்காலம் கோயம்புத்தூர் ரீச் ஆயிடுவ. சரிடா, ஸ்டே எல்லாம் இங்க நம்ம வீட்லயே அரேஞ்ச் பண்ணிடலாம் என்று விக்ரம் சொல்ல, இல்ல விக்ரம், இங்க அப்பாவோட ரிலேஷன் வீடு காலியா இருக்கு. அவங்க ஃபாரின்ல இருக்காங்க. அதனால நான் அங்கேயே ஸ்டே பண்ணிக்க ஏற்கனவே எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பா உங்க வீட்டில் ஸ்டே பண்றேன் என்று பரணி சொல்ல, ஓகேடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ சாயங்காலம் வந்ததும் முதல்ல நீங்க வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம்தான் போகணும் என்று விக்ரம் சொல்ல, கண்டிப்பா கோயம்புத்தூருக்கு வந்த உடனே நேரா உங்க வீட்டுக்கு வந்து நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம்தான் வேற வேலையே என்று சொல்லி போனை வைத்தான் பரணி. அதிகாலையிலேயே சென்னையில் இருந்து கிளம்பிய பரணி 5 மணிக்கு கோயம்புத்தூரை அடைந்தான். விக்ரமுடன் பள்ளியில் ஒன்றாக படித்த போது ஒரே ஒரு முறை விக்ரமின் வீட்டிற்கு வந்திருக்கிறான். அதற்கு பிறகு அவர்கள் குடும்பம் சென்னைக்கு குடிபெயர்ந்து விட்டது. இப்போது ஊர் நிறைய மாறி இருந்தது. விக்ரம் அனுப்பிய லொகேஷனை போனில் போட்டுக்கொண்டே காரை ஓட்டு கொண்டிருந்தவன் தண்ணீர் குடிக்க பாட்டிலை எடுத்தான். நீர் காலியாக இருக்கவே சாலை ஓரமாக இருந்த இளநீர் கடையை பார்த்ததும் காரை ஓரமாக நிறுத்திவிட்டு இளநீர் குடிப்பதற்காக இறங்கி சென்றான். அண்ணா, ஒரு இளநீர், தண்ணி மட்டும் என்று சொல்லிவிட்டு தன் மொபைல் அடிக்க போனை அட்டன் செய்தான். என்னடா, ரீச் ஆயிட்டியா என்று விக்ரம் தான் அழைத்திருந்தான். வந்துட்டேன் மச்சான், எப்படியும் இன்னொரு 10-15 நிமிஷம் வீட்டுக்கு வந்துடுவேன்னு நினைக்கிறேன் என்று பரணி சொல்ல, சரிடா, ஓகே என்று பேசிவிட்டு போனை வைத்தான் விக்ரம். பரணியும் போனை தன் பாக்கெட்டில் வைக்க ஏதோ கண்ணாடி உடையும் சத்தம். திரும்பி பார்த்தான். அவன் கார் கண்ணாடி தான் உடைந்திருந்தது. அதிர்ச்சியில் என்னவாயிற்று என்று திரும்பியவன் எப்படி கண்ணாடி உடைந்தது என்று சுற்றும் முற்றும் பார்க்க இளநீர் வெட்டி கொண்டிருந்த தாத்தா, தம்பி, உங்க கார் கண்ணாடி தான் உடைஞ்சிருக்கு, அதோ அங்க நிக்குதே அந்த பொண்ணு தான் நாயை கல்லெடுத்து அடிக்க போய் அந்த கல்லு உங்க கார்ல பட்டுடுச்சு என்று சொல்ல, தன் ஸ்கூட்டரை ஓரமாக நிறுத்திவிட்டு கையில் இன்னும் 2-3 பெரிய கல்லை வைத்துக்கொண்டு நாயை குறிப்பார்த்து அடித்து கொண்டிருந்தாள் ரம்யா. போதும் விடுடி, இப்படி ரோட்ல நின்று அசிங்கமா நாயை கல் எடுத்து அடிச்சிட்டு இருக்க. கார் கண்ணாடிய வேற உடைச்சிட்ட. கார்காரன் வர்றதுக்குள்ள சீக்கிரம் போலாம் வா என்று அவளுடைய தோழி அவள் கையை பிடித்து இழுக்க, இல்லடி, இந்த நாய் இந்த 10 நாளா நானும் பாக்குறேன், என் பின்னாடியே வருது, வெறிச்சு பாக்குது. கடிச்சு வச்சா தொப்புல சுத்தி 16 ஊசி போடணும். அடிக்கிற அடியில இது இனிமே நான் இருக்கிற பக்கமே வரக்கூடாது என்று பேசிக்கொண்டே இன்னும் 2 கல்லை தூக்கி நாயின் மேல் எரிய பதறினான் பரணி. அண்ணா, இளநீர் வெட்டி வைங்க, நான் இதோ இப்ப வந்துடுறேன். அவள் பின்னால் நின்ற பரணி அவள் பின் கழுத்தில் சுடிதார் காலரை பின்னால் இருந்து இறுக்கி பிடித்தான். ஹலோ மேடம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க பாட்டுக்கு நாயை அடிக்கிறேங்கிற பேர்ல என் கார் கண்ணாடியா வடிச்சு வச்சிருக்கீங்க, அங்க பாருங்க என்று நாய்க்கு பக்கத்தில் இருந்த அவன் காரை கை நீட்டி காட்ட வசமாக மாட்டிக்கொண்டு அப்பாவியாக விழித்தாள் ரம்யா. சார், அது நான் வேணும்னே பண்ணல. அந்த நாய் என்னை கடிக்க வந்துச்சு, அத கல் எடுத்து அடிச்சேன், அவ்வளவுதான்.
எய்ம் மிஸ் ஆகி கல்லு தெரியாம உங்க கார்ல பட்டுடுச்சு, சாரி என்றாள். ஹலோ மேடம், நீங்க வேணும்னு பண்ணினீங்களோ இல்ல வேண்டான்னு பண்ணினீங்களோ, ஆனா இப்ப என் கார் கண்ணாடி உடைஞ்சிருச்சு, அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க என்று பரணி கராராக கேட்க, சார் ப்ளீஸ் சார், என்னை விட்டுடுங்க. கண்ணு தெரியாத அம்மா, நடக்க முடியாத அப்பா, காது கேட்காத அண்ணன், இவங்களையெல்லாம் நான் தான் படிச்சு வேலைக்கு போய் காப்பாற்றணும். நான் ரொம்ப ஏழை சார், ப்ளீஸ் என்று பாவமாக அவள் கெஞ்ச. ஏழையா? அவள் திராட்சை பழ விழிகள், குண்டு கன்னங்கள், சங்கு கழுத்து, பூசினாற் போல உடம்பு, காதில் அணிந்திருந்த ஜிமிக்கி, கழுத்தில் தங்கச் செயின், கையில் தங்க வளையல், காலில் கொலுசு, நிறைய வேலைப்பாடுகள் உள்ள சுடிதார், விலை உயர்ந்த செருப்பு. அவள் உருவத்திற்கும் சொல்லும் கதைக்கும் துளியும் சம்பந்தமே இல்லையே என்று அவளை சந்தேகமாக மேலிருந்து கீழ் வரை ஆராய்ந்து பார்த்தான் பரணி. என்ன சார் அப்படி பார்க்குறீங்க, நம்ப மாட்டீங்களா என்று அவன் பார்வையின் அர்த்தத்தை புரிந்து கொண்டவள், இதெல்லாம் என்னோடது இல்லை, என் ஃப்ரெண்டோடது, கடனா வாங்கி போட்டுட்டு இருக்கேன். அப்பதானே காலேஜில் எல்லாரும் என்னை மதிப்பாங்க. என்னை யாரும் பாவமா பார்க்கறது எனக்கு பிடிக்காது, அதான் ஓசில வாங்கி போட்டிருக்கேன் என்று மீண்டும் ஒரு பொய் கதையை அவள் சொல்ல, அவளுடைய விலை உயர்ந்த ஆப்பிள் போன் அடிக்க அதை எடுத்து தன் தோழியிடம் பேசினாள். பரணியின் பார்வை அவள் போனில் பதிந்தது. இந்த போனும் ஓசி போனா என்று அவன் கேட்க, ஆமா, நீங்க ரொம்ப கிளவர், கரெக்டா சொல்லிட்டீங்க என்று போனை பேக்கில் வைத்தவள், நான் போகட்டுமா என்று கேட்க, காலேஜுக்கு வண்டி, கையில ஆப்பிள் போன், உடம்புல தங்கம், விலை உயர்ந்த துணி, செருப்பு என்று தன் மூளையை அலசி ஆராய்ந்த பரணி அவள் தப்பிப்பதற்காக பொய் சொல்கிறாள் என்பதை புரிந்து கொண்டு, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ இப்போ உடைஞ்ச கார் கண்ணாடிக்கு பணத்தை கொடுத்துட்டு அப்புறமா இங்கிருந்து கிளம்பு, ஷோரூம் போனா 10,000 ரூபாய் செலவாகும், பணத்தை எடுத்து வை என்று பரணி சொல்ல, 10,000 ரூபாவா? சாரி சார், ஒரு நிமிஷம் இருங்க, எங்க அண்ணன் கிட்ட சொல்லி பணத்தை இங்கேயே கொண்டு வந்து தர சொல்றேன் என்று கூறிவிட்டு தன் போனை எடுத்து யாருக்கோ போன் செய்தாள் ரம்யா. சார், இன்னும் 10 நிமிஷம் எங்க அண்ணன் பணத்தோட வந்துடுவாரு, நீங்க இளநீர் கடையில உட்கார்ந்து வெயிட் பண்ணுங்க, நான் கிளம்புறேன், நேரமாச்சு, எக்ஸாமுக்கு படிக்கணும் என்று அவள் சொல்ல, ஹலோ இருமா, இதுதான் கோயம்புத்தூர் குசும்பா, நீ பாட்டுக்கு போயிடுவ, பணம் வரும்னு இங்க நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கணுமா? அதெல்லாம் முடியாது, நீயும் இங்கேயே என்னோடவே உட்காரு, பணம் கொடுத்தாதான் விடுவேன் என்று அவள் வண்டி சாவியை எடுத்துக்கொண்டு அவளையும் கூட்டி வந்து இளநீர் கடையில் இருந்த ஸ்டூலில் உட்கார வைத்தான் பரணி. இவன்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலையே, வாய்க்குள் முணுமுணுப்போடு அவனுடன் வந்து அமர்ந்தவள் தன் தோழிக்கு சைகை செய்ய அவள் கிளம்பிவிட்டாள். இவன்கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணுமே. தன் மூளையை ஜெட் வேகத்தில் சுழல விட்டு யோசித்து கொண்டிருந்தாள் ரம்யா. இளநீரை குடித்து கொண்டே அவள் அருகில் சேரை இழுத்து போட்டுக்கொண்டு ஓரப்பார்வையால் அவளை அளவெடுத்து கொண்டிருந்தான் பரணி. என்ன, பணம் கொடுக்காம ஓடி போயிடலாம்னு நினைக்கிறியா என அவளை பார்த்து கேட்க, இல்லை என்று தலையசைத்தாள் அவள். அது சரி, உன் பேர் என்ன என்று அவன் கேட்க அவள் எதுவும் சொல்லாமல் அவனை முறைத்தாள். இளநீரை குடித்து ஓரமாய் போட்டவன், எனக்கு நிறைய வேலை இருக்கு, உங்க வீட்டில் இருக்கிறவங்கள சீக்கிரமா பணம் எடுத்துட்டு வர சொல்லு என்று சொல்ல தன் போனை எடுத்து மீண்டும் பேசினாள் ரம்யா. வந்துட்டே இருக்காங்க, இன்னும் 10 நிமிஷத்துல உங்க பணம் கிடைச்சிடும் என்று கூறினாள். ஆமா, நீ காலேஜில் படிக்கிறியா, என்ன படிக்கிற என்று அவன் கேட்க, தெரியாது என்றாள் கோபமாக. தெரியாதுன்னு ஒரு கோர்ஸா? நான் கேள்விப்பட்டதில்லையே, உங்க ஊர் காலேஜ்ல மட்டும்தான் இருக்கோ என்று அவன் அவளை சீண்ட பதில் எதுவும் சொல்லாமல் அவள் வேறு பக்கம் பார்வையை திருப்பிக் கொண்டாள். அதற்குள் ஒரு கார் வந்தது. ரம்யா என்று காரில் இருந்து யாரோ ஒருவர் அழைக்க, சார் பணம் எடுத்துட்டு வந்துட்டாங்க, நான் போய் வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துடுறேன் என்று அவள் நகர, உன்னோட பேகை என்கிட்ட கொடுத்துட்டு போ என்று அவன் பேகை வாங்கி வைத்து கொண்டு அவளை அனுப்பினான். காரின் அருகில் சென்றவள் காரில் ஏறி அமர்ந்து கொண்டு, பாய் மிஸ்டர் ஹேண்ட்ஸம், பேகு நீங்களே வச்சுக்கோங்க, அப்புறம் உங்க பணம் வர வரைக்கும் எங்கேயும் போயிடாதீங்க, இங்கேயே இருங்க, வெயில் குளிர் மழை ஏன் புயலே வந்தாலும் இந்த இடத்த விட்டு நகராதீங்க, உங்க பணம் வர வரைக்கும் இங்கேயே இருங்க,
அப்புறம் என்னமோ கேட்டீங்களே, என் பேர் என்னன்னு தானே கேட்டீங்க? என் பேரு ஜில் 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 ரமாமணி என்று கத்தி சொல்லிவிட்டு பாய் என்று அவள் தோழியின் காரில் ஏறி பறந்து விட்டாள். அவள் போன் செய்தது தோழிக்குத்தான். அவள் எங்கேயோ மாட்டிக்கொண்டாள் என்பதை புரிந்து கொண்ட அவள் தோழி உடனே வந்து காப்பாற்றி கூட்டிச் சென்று விட்டாள். ச, தப்பிச்சிட்டா என்று அங்கே இருந்த சுவற்றில் தன் கையை கோபமாக குத்தினான் பரணி. என்னப்பா, நீ உஷாரா இருக்க வேண்டாமா? பார்த்தா படிச்ச பையன் மாதிரி இருக்க. போயும் ஒரு சின்ன புள்ளகிட்ட ஏமாந்துட்டியே என்று இளநீர் கடை தாத்தா சொல்ல, தாத்தா, அவளோட வண்டியை இங்கே தானே விட்டுட்டு போயிருக்கா. வண்டி சாவியும் என்கிட்ட தான் இருக்கு. நான் இந்த ஊர்ல தானே இருக்க போறேன். அவ என்கிட்ட ஒரு நாள் கண்டிப்பா மாட்டுவா. அப்ப இருக்கு அவளுக்கு பண்டிகை என்று அவன் சொல்ல பரணியின் போன் மீண்டும் அடித்தது. என்னடா நீ 15 நிமிஷத்துல வந்துருவேன்னு சொன்ன, இப்போ அரை மணி நேரத்துக்கு மேலாச்சு, ஏன் லேட்டு? விக்ரம் கேட்க என்று உச்சி கொட்டியவன், ஒன்னும் இல்லடா, வர்ற வழியில ஒரு சின்ன பிரச்சனை என்றான். என்ன பிரச்சனையா? என்னாச்சு? நீ எங்க இருக்கன்னு சொல்லு, நான் வரேன் என்று பதட்டமாக விக்ரம் சொல்ல, இல்லடா, நானே வந்துட்டு இருக்கேன், 15 நிமிஷம் வீட்டில் இருப்பேன் என்று பேசி முடித்து போனை வைத்தவன் தன் கார் கண்ணாடியின் உடைந்த பகுதியை ஒரு பார்வை பார்த்துவிட்டு ரம்யாவின் ஸ்கூட்டியையும் திரும்பி பார்த்தான். ஸ்கூட்டி சாவியை பத்திரமாக தன் பாக்கெட்டில் வைத்து கொண்டு அவள் பேக்கையும் காரில் வைத்துவிட்டு காரை கிளப்பினான். அடுத்த 15 நிமிடத்தில் விக்ரமின் வீட்டை அடைந்தான் பரணி. விக்ரம் அவனுக்காக வெளியில் காத்து கொண்டிருந்தான். உடைந்த காரின் கண்ணாடியை பார்த்ததும், என்ன ஆச்சு? வண்டியை எவனாச்சும் டச் பண்ணிட்டானா? கார் கண்ணாடி எப்படி உடைஞ்சது என விக்ரம் கேட்க நடந்த விஷயத்தை அவனிடம் கூறினான் பரணி. புன்னகையுடன் பரணியை பார்த்தான் விக்ரம். எப்பவுமே ரொம்ப கவனமா இருப்ப, ஒரு சின்ன பொண்ணு உன்னை ஏமாத்திட்டாளா? சத்தமாக சிரித்தான் விக்ரம். ரம்யாவின் பிம்பத்தை தன் மனதில் ஓடவிட்ட பரணி, எனக்கு என்னவோ கூடிய சீக்கிரம் நான் அவளை திரும்பவும் பாப்பேன்னு தோணுது. அப்ப அவ என்கிட்ட வசமா மாட்டிக்குவா. வட்டியும் முதலுமா சேர்த்து வச்சு வசூல் பண்றேன் பாரு என்று அவன் கூறிக்கொண்டிருக்க, என்னப்பா, வட்டி பிசினஸ் ஏதாச்சும் பண்ண போறியா என்று கேட்டபடி வெளியில் வந்த கல்யாணியும் ராகவேந்தரும், வா பரணி, நல்லா இருக்கியா? அம்மா அப்பா நல்லா இருக்காங்களா என கேட்க, நல்லா இருக்கேன் ஆண்டி, அம்மா அப்பா நல்லா இருக்காங்க என்று அவர்கள் காலை தொட்டு வணங்கினான். நாங்க உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு என்று அவர்கள் சொல்ல பாட்டியும் வெளியில் வந்தார். பாட்டி நல்லா இருக்கீங்களா என்று கேட்டுவிட்டு பாட்டியின் காலையும் தொட்டு வணங்கினான் பரணி. பாட்டி அவன் கன்னத்தை தொட்டு முத்தமிட்டு விட்டு, பரணி கண்ணு நல்லா இருக்கியா செல்லம் என கேட்டார். பாட்டிக்கு பரணியை நன்றாகவே தெரியும். விக்ரம் சென்னையில் இருக்கும்போது ஒரு முறை அவனுக்கு உடல்நிலை சரியில்லை என்று அவனுக்கு சமையல் செய்து கொடுக்க சென்னையில் கிட்டத்தட்ட 3 மாதங்கள் அவன் அபார்ட்மெண்டில் அவனுடன் இருந்தார் பாட்டி. அப்போது பரணியும் பாட்டியின் சமையலை சாப்பிட தினமும் மதியம் வீட்டிற்கு வருவான். மது குழந்தையுடன் வெளியில் வர, மது என்னோட ஃப்ரெண்டு பரணி என்று சொல்லிவிட்டு, பரணி மதுடா என்று பரணிக்கும் அவளை அறிமுகம் செய்து வைத்தான் விக்ரம். பரணி மதுவிற்கு வணக்கம் சொல்ல அவளும் அவனுக்கு பதிலுக்கு வணக்கம் கூறினாள். ஏய் குட்டி பையா, நீங்க இவ்வளவு பெருசாயிட்டீங்களா? உங்களுக்கு பேர் கூட வச்சுட்டாங்களாமே என்று பரணி மதுவிடம் இருந்த குழந்தையை தூக்கி கொஞ்சினான். விக்ரம், கார்ல கொஞ்சம் கிஃப்ட் எல்லாம் இருக்கு, உள்ள எடுத்துட்டு வாடா என்று பரணி குழந்தையை வைத்து கொண்டே சொல்ல, என்னடா பரணி, எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் என்றான் விக்ரம். இல்லடா, நான் வேண்டான்னு தான் சொன்னேன், அம்மா தான் விடவே இல்லை. குழந்தை இருக்கிற வீட்டுக்கு வெறும் கையோட போகக்கூடாதுன்னு அவங்க தான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க என்று குழந்தை பொம்மை, விளையாட்டு பொருட்கள், புது ட்ரெஸ் என்று ஒரு பேக் நிறைய இருந்தது. அதோடு வகை வகையான சாக்லேட், பிஸ்கட், கேக், தின்பண்டங்கள் என்று நிறைய வாங்கி வந்திருந்தான் பரணி. விக்ரமும் பரணியும் சாப்பிட உட்கார்ந்தார்கள். அங்கிள், ஆண்டி, நீங்க சாப்பிடலையா என கேட்டான் பரணி. இல்லப்பா, இப்ப மணி 7 தானே ஆகுது, நாங்க சாப்பிட 10 மணி ஆகும், நீயும் விக்ரமும் சாப்பிடுங்க. மது, யஷா என்கிட்ட கொடு, நீ அவங்க 2 பேருக்கும் பரிமாறு என்று கூறிவிட்டு குழந்தையை எடுத்துக்கொண்டு வெளியில் சென்றாள் கல்யாணி. என்னடா இது, எல்லாமே எனக்கு பிடிச்ச டிஷ்ஷாவே இருக்கு என்று பரணி கேட்க, ஆமாண்டா, உனக்கு பிடிச்சதெல்லாம் மது கிட்ட சொன்னேன், அவளும் எல்லாத்தையும் சமைச்சிட்டா என்று விக்ரம் சொல்ல, செம்ம பசிடா, மத்தியானம் கூட லைட்டா தான் சாப்பிட்டேன். சூப்பர் சிஸ்டர் என்று கூறி சாப்பிட ஆரம்பித்த பரணி
சென்னையில் விக்ரம் சுஜிதாவுடன் இருக்கும்போது அவர்கள் வீட்டிற்கு சென்றால் சுஜிதா அவனை கண்டுகொள்ளவே மாட்டாள். ஒரு காஃபி கொடுக்க கூட ஆள் இருக்காது. விக்ரம் தான் இருவருக்கும் சேர்த்து காஃபி போட்டு எடுத்து வருவான். பரணியிடம் புலம்புவான். ஆனால் இப்போது விக்ரம் ஆசைப்பட்டது போலவே ஒரு மனைவி அவனுக்கு அமைந்ததை நினைத்து சந்தோஷப்பட்டான் பரணி. இருவரும் சாப்பிட்டு கொண்டிருக்க விக்ரமிற்கு புரை ஏறியது. அவனை பார்த்து பதறி போய் ஓடி வந்த மது அவன் தலையை தட்டி தண்ணி குடிங்க என்று தண்ணீரை எடுத்து அவன் கையில் கொடுத்தாள். அமைதியாக சாப்பிட்டு கொண்டே இதை கவனித்த பரணி, விக்ரம், நீ சொன்ன மாதிரியே சிஸ்டர் உனக்கு கிடைச்சது வரந்தாண்டா என்று விக்ரமின் காதில் கிசுகிசுத்தான். விக்ரம் அதை கேட்டு புன்னகைக்க, என்ன ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் உங்களுக்குள்ளேயே பேசிக்கிறீங்க, என்கிட்டையும் சொல்லலாமே என்று மது கேட்க, ஒன்றும் இல்லை சிஸ்டர், நீங்கள் 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் என்றான் பரணி. அவள் புரியாமல் விக்ரமை பார்க்க, நம்ம 2 பேருக்கும் நல்ல பொருத்தம்னு சொல்றான் என்று விக்ரம் அவளுக்கு விளக்கம் கொடுக்க வெட்கத்தில் அவள் முகமோ சிவந்தது. நல்ல சாப்பிடுப்பா என்று கூறிக்கொண்டே ராகவேந்தரும் பாட்டியும் அவர்கள் அருகில் வந்து அமர்ந்தார்கள். சுவர் கடிகாரத்தை பார்த்த பாட்டி, ராகவேந்திரா, மணி 7 ஆக போகுது, என்ன இன்னைக்கு ரம்யாவை இன்னும் காணோம் என்று பாட்டி கேட்க, அவ இப்பதாமா ஃபோன் பண்ணியிருந்தா, ஏதோ புக்கு வாங்கணுமா, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னான் என்று ராகவேந்தர் சொல்ல, மணி 7 ஆச்சு, இன்னுமா புக்கு வாங்கிட்டு இருக்கா, கல்யாணி ரம்யாவுக்கு ஃபோன் பண்ணு என்று வெளியில் எழுந்து சென்றார் பாட்டி. பரணி, இன்னைக்கு எங்கள் வீட்டில் எல்லாரையும் பார்த்துட்டேன், என் தங்கச்சி மட்டும்தான் மிஸ்ஸிங். தினமும் 5 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவா, இன்னைக்கு அவள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காளாம் என்று விக்ரம் சொல்ல, அதனால் என்னடா, பரவாயில்லை, நான் இங்கே தானே இருக்க போகிறேன், இனிமே அடிக்கடி வீட்டுக்கு வருவேன், அப்பா பார்த்துக்கிறேன் என்று யதார்த்தமாக கூறினான் பரணி.